Hello friends, welcome to Made Get Easy Education. அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ in this lecture one type of question பார்ப்போம். இது வந்து Get Easy ECE 2010 கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட் புக்ஸில் கூட இன்னும் அது இல்லாமல் நார்த் இந்தியாவில் ஒரு அகாடமி நெட்வொர்க் தியரி சொல்யூஷன் இப்போ போட்டிருப்பா பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் குறை சொல்ல, ஆனால் அவங்க வந்து சொல்யூஷன் எப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், அவங்க பற்றி குறையே சொல்ல, அவங்க நல்லா தான் சொல்லியிருக்கா, நல்லா தான் டெலிவர் கொடுத்துருக்கா, அவங்க நல்லா தான் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்கா. ஆனால் என்னென்னா நமக்கு தெரிஞ்சது வந்து ஒன்று லூப் அனாலிசிஸ், ஓகேவா, ஒன்று லூப் அனாலிசிஸ் ஆர் நோடல் அனாலிசிஸ், இது நமக்கு தெரியும், ஓகேவா, ரைட்டா. ஸோ இப்படி ஒரு வந்து நமக்கு தெரியாது. இங்கேருந்து லூப் அப்ளை, வெளியே ஒரு லூப் அப்ளை பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் ரெண்டு அகாடமி இருக்குது, ரெண்டு ஆன்லைன் கோர்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ஒன்றில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நெட்வொர்க் சொல்யூஷன்ஸில் பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்குன்னு சொல்லி கான்செப்ட் சொல்லி 3வது டாப்பிக்கில் சொல்லியிருப்பா. ஸோ ஸ்ட்ரக்சர் கேவிஎல்னு சொல்லி அது மட்டும் இன்ஸ்டியூட்டில் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 ஆம்பியர் வருது, 2 ஆம்பியர், இங்கே 1 ஆம்பியர் வருது, ஸோ இங்கே 2 ஆம்பியர் வருது. ஸோ இங்கே சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட்ஸ். என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு 2 + 1 3 ஆம்பியர்ஸ். ஸோ லீவிங் கரண்ட் வில் பி 3 ஆம்பியர்ஸ். ஸோ இங்கே 3 ஆம்பியர்ஸ், ஓகேவா. ஸோ லெட் கரண்ட் இதில் வந்து இங்கேருந்து ஐ வருது. ஸோ இங்கே எவ்வளோ ஆகுது, 3 + I ஆகுது, ஓகேவா. ஸோ 3 + I ஆகுது. ஸோ இங்கே 3 + I வருது. ஸோ இங்கே 3 + I வருது. ஸோ 3 + I. ஸோ இங்கே மறுபடியும் கேசிஎல் அப்ளை பண்ணுங்கள். சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட்ஸ். ஸோ 3 + I ஈக்குவல் டு 1 + I கரண்ட் த்ரூ 1 ohm ரெசிஸ்டர், தட் ஈக்குவல் டு 2 + I வருது. ஸோ இங்கே 2 + I வருது. ஸோ இங்கே 2 + I வருது. இங்கே 2 + I வருது. ஸோ 2 + I வருது. இங்கே வந்து I வருது. ஸோ அதை இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும், இப்போ இன்ஸ்டியூட் அந்த அது ஒரு அகாடமி. ஸோ ஸ்ட்ரக்சரல் கேவியெல்லாம் -10 volts எப்படி அப்ளை பண்ணியிருக்கா, -10 volts 3 + I × 1. எனக்கு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இந்த கான்செப்டாக. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நம்ம நாளைக்கு திடீர்னு கேட்டில் கொடுத்தா நம்மளை இது ஒரு கான்செப்ட் இல்லை, அவங்க சொல்கிறத வச்சு நான் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வழியில் நம்ம போவோம். 3 + I × 2 ohms பாருங்கள், -10 volts ப்ளஸ் 3 + இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ 3 + 2 மைனஸ் ஆல்வேஸ் 3 + I × 2, 3 + I × 2, again 2 + I × 2 equal to 0. So 10 equal to 3 to 6 plus 2y plus 4 plus 2y. So 10 plus 4i, 10 4i equal to 0, I equal to 0, power delivered equal to V equal to I. So V into 0 that equal to 0 watts. ஸோ இதுதான் சொல்யூஷன் அவங்க கொடுத்தது. ஸோ இது நம்ம வந்து இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒன்றும் லூப் அனாலிசிஸ் க்ளோஸ்டு பாத்தில் அப்ளை பண்ணிருக்கோம். அவுட்புட் லூப்பில் எப்போ அப்ளை பண்ணலாம்னா அது ஒரு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் தான். நீங்கள் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம 3 லூப் அப்ளை, இங்கே வந்து கேவி நெட்வொர்க் தியரியில் வந்து இது ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நெட்வொர்க் தியரியில் வந்து சர்க்யூட் தியரியில் வந்து நம்ம க்ளோஸ்டு பாத் உள்ளே தான் 2 loops 3 loops. ஆனால் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு லூப் போடலாம் நம்ம, ஓகேவா. தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிக்னல் ஃப்ளோ கிராஃபில் லூப் அப்ளை பண்ணுறது, இங்கே சர்க்யூட் தியரியில் லூப் அப்ளை பண்ணுறது, ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ நம்ம மெத்தட் பார்ப்போமா. சப்போஸ் இப்போ வந்து நமக்கு தெரியாது, கேட்டில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு, நம்ம எப்படி பண்ணுவோம் அது யோசிப்போம், ஓகேவா. ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர் கேவிஎல் அது நமக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த நோடு 10 volts, இந்த நோடு 10 volts, ஓகேவா. ஸோ இங்கே 0 volts, ஸோ ரிஃபரன்ஸ் 0 volts,
ஸோ இங்கே 0 volts, ரெஃபரன்ஸ் வந்து 0 volts, ஓகேவா. ஸோ இங்கே 0 volts. இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா இது 0 volts, இது 0 volts, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 0 இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்டர் இங்கே வந்து நோடு வோல்டேஜ் விஎக்ஸ்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ இந்த நோட்லேருந்து கரண்ட் எல்லாம் வெளியே போகுது, இந்த நோட்லேருந்து வெளியே போகுது கரண்ட் எல்லாம், ஓகேவா. ஸோ இந்த நோடு கிட்ட நான் கேசிஎல் அப்ளை பண்ணுறேன். ஸோ கேசிஎல் ஈக்குவல் டு சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட்ஸ். சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, ஸோ 0. சம் ஆஃப் லீவிங் கரண்ட்ஸ் வந்து கரண்ட் 1 ஆம்பியர் வெளியே போகுது ப்ளஸ் 1 ஆம்பியர். ஸோ விஎக்ஸ் மைனஸ் இங்கே விஎக்ஸ் மைனஸ் 10/2, விஎக்ஸ் மைனஸ் 10/2. இங்கே வந்து விஎக்ஸ் இங்கே 0 volts, விஎக்ஸ் மைனஸ் 0/2. ஸோ விஎக்ஸ் மைனஸ் 0/2, ஓகேவா. ஸோ 0 equal to 1 plus 2 into Vx by 2, 2 into Vx by 2 minus 10, Vx minus 10/2, Vx by 2 minus 10/2, right. So 2 cancel, 2 5s. So Vx equal to 5 minus 1, that is 4 volts. So எனக்கு இங்கே 4 volts வந்துச்சு, 4 volts Vx equal to. So இங்கே 1 ampere வருது, இங்கே 2 amperes வருது. So sum of entering currents equal to sum of entering currents 2 plus 1 3 amperes, leaving current that equal to 3 amperes. So இங்கே வரைக்கும் 3 amperes வருது, ஓகேவா. ஸோ இங்கே கரண்ட் எவ்வளோ? ஸோ 4 minus 10 minus 6, minus 6/2 minus 3 amperes. So minus 3 amperes இந்த டைரக்ஷனில் இருந்தால் plus 3 amperes இந்த டைரக்ஷன் இருக்கும். ஸோ plus 3 amperes. 4 minus 10 minus 6/2 3 minus 3 amperes. ஸோ இது minus 3 amperes இந்த டைரக்ஷன் இருந்தால் plus 3 amperes இந்த டைரக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே கேசிஎல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ sum of entering currents equal to leaving currents, I plus 3 entering current, leaving current equal to 3. So I equal to 0 amperes. So power equal to V into I, 0 watts. நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் இன்ஸ்டியூட்டில், நமக்கு உங்களுக்கு புரிஞ்சுதான். ஒருவேளை நாளைக்கு இன்னொரு கேட்டில் நீங்கள் பார்க்குறப்ப இன்னொரு மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் வந்து அதை அப்ளை பண்ணுங்கள். நமக்கு தெரியாத ஸ்ட்ரக்சர் கேவியல் பற்றி ஒருவேளை வந்தால், ஸோ கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க சொன்னது பாருங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நான் எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா பாருங்கள், இப்போ ஒரு 2 கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இண்டக்டர் இருக்குது. நீங்கள் பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? ஸோ நோடல் அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ கரண்ட் என்ட்ரிங் மைனஸ் e power at ப்ளஸ் v by vl of t கொடுத்துருக்காங்க. ஸோ இது vl of t, இங்கேருந்து vl of t. ஸோ vl of t, ஸோ I equal to vl of t, vl equal to 1 by v equal to l into di by dt, I equal to 1 by l integral v dt. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 by l கரண்ட் என்ட்ரிங், இங்கே கரண்ட் இங்கிட்டு போகும், வி ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by l integral v dt ப்ளஸ் கரண்ட் என்ட்ரிங் மைனஸ் EBT. ஸோ இது சால்வ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான, நமக்கு பார்த்தோன்னே இப்படி தான் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் இப்படி இருக்கும். ஸோ நோடல் அப்ளை பண்ணலாம், ஓகேவா. ஸோ இன்னொன்று எப்படின்னா இப்படி போவோம், ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் சிம்பிளாக. ஸோ சிம்பிளாக பாருங்கள். ஸோ இங்கே வரைக்கும் e power at கரண்ட் வருது. ஸோ இங்கே வரைக்கும் e power bt கரண்ட் வருது. ஸோ இது ப்ளஸ் ஆர் மைனஸ் வோல்டேஜ் VL of t. ஸோ இங்கே கரண்ட் இப்படி போகுது. ஸோ சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட்ஸ், லீவிங் கரண்ட் ஈக்குவல் டு IL of t, என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு e power at ப்ளஸ் e power bt, ஓகேவா, e power bt. ஸோ இங்கே VL of t கால்குலேட் பண்ணணும். ஸோ VL of t equal to L into di of t by dt. So L equal to d by dt of e power at plus e power bt. So L is 1 Henry. So 1 Henry. So e power at into A plus e power bt into B. So answer is A into e power at plus B into e power bt. ஓகேவா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் another கொஸ்டின் பார்ப்போம். இது ஒரு கேட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ
இது ஒரு சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுக்கல, கரண்ட் இது கொடுத்துருக்கா, கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டர் கொண்ட கரண்ட் எவ்வளோ போதோ அது கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே 3 ஆம்பியர்ஸ் போகுது, ஸோ இங்கே 3 ஆம்பியர்ஸ், ஸோ இங்கே 3 ஆம்பியர்ஸ், ஸோ இங்கே 3 ஆம்பியர்ஸ் போகுது. ஓகேவா, ஸோ இங்கே கூட இந்த நோடில் எல்லா கரண்ட் வெளியே போகுதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட்ஸ். ஸோ கேசிஎல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 0 என்ட்ரிங் கரண்ட் இஸ் 0, லீவிங் கரண்ட் இஸ், ஸோ I + 3 + 4, ஸோ I + 7 = 0, I = -7 ஆம்பியர்ஸ். ஸோ அசியூம் டைரெக்ஷன் வந்து இது -7 ஆம்பியர்ஸ் வந்திருக்கு. பட் +7 ஆம்பியர்ஸ் என்னென்னா இப்படி போகும். ஸோ திஸ் இஸ் 7 ஆம்பியர்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே 4 ஆம்பியர்ஸ் வருது. ஓகேவா, ஸோ இங்கே 7 ஆம்பியர்ஸ் போகுது. ஸோ இந்த நோட்லேருந்து நான் இங்கே இந்த கரண்ட் வெளியே போகுதுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ இங்கே கேசிஎல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கரண்ட் என்ட்ரிங், சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் கூட சம் ஆஃப் கரண்ட் லீவிங். ஸோ கரண்ட் என்ட்ரிங் 5 ஆம்பியர் ப்ளஸ் 3 ஆம்பியர்ஸ், லீவிங் இதில் கரண்ட் ஐன்னு நினச்சிக்கோங்க 7 ஆம்பியர்ஸ் ப்ளஸ் 7. ஸோ I = 8 - 7 1 ஆம்பியர். ஸோ இதில் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதில் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இங்கே 1 ஆம்பியர் வருது. ஓகேவா, ஸோ இந்த நோடு கிட்ட கேசிஎல் அப்ளை பண்ணுங்கள். சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட்ஸ். ஸோ எல்லாம் என்ட்ரிங் தான். இங்கே 7 ஆம்பியர்ஸ் என்ட்ரு ஆகுது, 1 ஆம்பியர் என்ட்ரு ஆகுது, 4 ஆம்பியர் என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த கரண்ட் என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த கரண்ட் ஐன்னு நினச்சிக்கோங்க. ஸோ I + சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட்ஸ் I + 4 + 1 + 7 ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் இஸ் 0. ஸோ I = 8 + 4 12, I = -12 ஆம்பியர்ஸ். ஸோ I = in this direction தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின். I = -12 ஆம்பியர்ஸ். திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேவா, ஸோ தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.